ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் செல்லக்குட்டியை பாருங்கள், குட் நைட் சொல்ல வந்திருக்காங்க. குட் நைட், குட் நைட். குட் நைட். எல்லோரும் மம்மம் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. மம்மம் சாப்பிட்டீங்களா? எந்திரி எந்திரி. எல்லாம் மம்மம் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க. பிரகன்யா குட்டி ஜோ முட்டிட்டாங்க ரெண்டு பேரும். சரி, இந்தா இந்தா. குட் நைட் சொல்லு, மறைக்காத. சரி, குட் நைட் சொல்லுடி தங்கம். ஏய், குட் நைட். குளி 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 குளின்னு பேசுவே ஒரு பாஸ், அதை பேசு சொல்லு. குட் நைட், குட் நைட், குட் நைட். ஏய், கட் பண்ண வருது பாரு ஃபோனை. நீ குட் நைட் சொல்லு. சரி, குட் நைட். தூங்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக தூங்குங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தூங்க போகிறோம். ஹாப்பியாக தூங்குங்க. குட் நைட். ஹாப்பியாக தூங்குங்க. தூங்குங்க ஹாப்பியாக. பிரகன்யாவும் குட் நைட் சொல்லிட்டாங்க. எல்லாம் மம்மம் சாப்பிட்டீங்களா கேளுங்க. மம்மம் மம்மம் சாப்பிட்டீங்களா கேளுங்க. மம்மம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? மம்மம் சாப்பிட்டீங்களா? மம்மம் சாப்பிட்டீங்களா கேளு. நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா கேளு. வா, நீ கேளு சாமி, நீ கேளு. மம்மம் சாப்பிட்டீங்களா? மம்மம் 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 சாப்பிட்டீங்களா கேளுடா அழகி. நீ கேளு, நீ கேளு. மம்மம் சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சேட்டை பண்ணுறாங்க. நீங்களை தூங்க வைக்கணும். இருங்க, தூங்க வைக்கிறது ஒரு வீடியோவா போடுறேன். தொட்டியில் என்னென்ன அலும்பு பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு பார்க்க. அப்போ தான் அவங்க எல்லோரும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு. நான் தனியாலாம் இவங்க ரெண்டு பேரை பார்க்குறேன். தூங்க மாட்டாங்க இப்போலாம். இங்கே பாருங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, தொட்டியில் போட்டு காட்டுறேன். பாப்பா அவங்கள பார்த்தீங்களா? ஃபீவருக்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. இங்கே பாருங்க, உங்கள் பிரகன்யா பிரதன்யா குட்டியை பாருங்க, இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். குட் நைட் சொல்லிடுங்க எல்லாருக்கும். எல்லோரும் மம்மம் சாப்பிட்டீங்களா சொல்லிடுறா தங்க. இந்த வந்தாட வாயில் என்னமோ வச்சுட்டாங்க. காட்டு காட்டு. என்ன வச்சிருக்க வாயில்? என்னமோ வச்சிருக்கு வாயில். காட்டு. சரி, காட்டு. துப்பு அம்மா கையில், துப்பு துப்பு அம்மா கையில் துப்பு. இப்போ ஆச்சிருவேன். சி ஆயா பாப்பா, வாய் வைக்கக்கூடாது. என்னம்மா இன்னுமே அழுதுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தொட்டியில் போடுறேன் பாருங்கள், அவங்க தூங்கவே மாட்டாங்க. தொட்டி ஆட்டிகிட்டே இருக்கணும், சேட்டை தான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். இங்கே பாருங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்கள் பிரதன்யாவை பாருங்கள். தொட்டியில் நான் போட்டேன், இங்கே பாருங்கள் வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி பண்ணால் நான் எப்படி தூங்க வைக்கிறது? இங்கே ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு, இவர் அழுதுட்டுருக்காரு. ஆட்டினா இவர் தூங்கிடுவார் போல் தெரியுது. இவர் பாருங்க, இப்படி பண்ணுனா நான் எப்படி தூங்க வைக்கிறது? பாப்பா படுங்க, படுறா சொல்லலாம். படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோங்க. வெரி குட். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் தனியாகவே ஆட்டணும், ரெண்டு பேரையுமே தூங்க வைக்கணும். இப்படி தான் பண்ணுவாங்க. 1 மணி 2 மணி ஆயிரும் இவங்கள நான் தூங்க வைக்க. சரிடா. பாலை வாயில் வச்சோன்னே படுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், படுக்க மட்டும் தான் செய்வாங்க, தூங்க மாட்டாங்க. ஆட்டிகிட்டே இருக்கணும் நாங்கள். சரி சரி, ஓகே, வாண்டாப்பா தங்கம். சரிடா தங்கம், சரிடா 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 அழகி, வேண்டாம் பட்டு. சரி சரி, குடிங்க குடிங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழகு வேண்டாம். பாருங்கள் செல்லத்தை பாருங்கள், உங்கள் பிரதன்யா, சாரி பிரகன்யா பெரிய பாப்பா அவங்க. இவர் சின்னவர், சின்ன ராசா சின்னவர். ஹாய் சொல்லிடுங்க குட்டியம்மா. மம்மம் சாப்பிட்டுட்டு ஹாய் சொல்லிடுங்க.
அப்பா நீ எந்திரிக்க வேணாம்ப்பா, நீ அப்படியே படுத்துக்கோ. இப்படி தான் உறவுகளே என்னோட டைம்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இவங்களை ஆட்டுறது, தூங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, இப்படி தான் என்னோடய ரொட்டீனேவும். இவங்க தூங்கின பிறகு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன் மறுபடியும். பாருங்கள் உங்கள் பிரகன்யா குட்டி தூங்குறாங்க நல்லா படுத்து. பாருங்கள் எப்படி தூங்குறாங்கன்னு. ஆனால் மணி என்ன தெரியுங்களா, இப்போ மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னால் சமாளிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. இல்லைனா கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இப்போ இவங்க எவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்பேன். அவங்க என்னை வீடியோ எடுக்க விடல. ஃபோன் கையில் எடுத்தாலே ஃபோனை பிடுங்க வர்றாங்க, கீழே போடுறாங்க, ஃபோனை தூக்கி. ரொம்ப சேட்டை. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியலை. நான் சில வீடியோஸ்லாம் அவங்கள நான் எடுக்கிறேன்னா அது அவங்க கீழே விளையாண்டுட்டு இருக்கும்போது எடுப்பேன். இது எல்லோரும் ஒன்றா அவங்க பாப்பாங்களை நான் வச்சுட்டு உட்காந்துருந்தனால என்னால் எடுக்க முடியல வீடியோ. அதனால் நான் அவங்க விளையாடுறதெல்லாம் வீடியோஸ் எடுக்கலை. ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாக அவங்க விளையாண்டுட்டு அவங்க விளையாடுற திங்ஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக நான் எடுத்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாப்பா பார்த்திங்கன்னா சுத்தமாக பெரிய பாப்பா பால் குடிக்கவே இல்லைங்க. எனக்கு என்னன்னே தெரில. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஃபீவர் வந்துச்சு பார்த்திங்களா, ஒரு 2 டேஸ், அதிலிருந்தே பால் குடிக்க மாட்றாங்க. சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்றாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எது வச்சாலுமே துப்பிடுறாங்க. பால் குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ பாலுமே குடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, எதுவுமே சாப்பிடாம. பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா பாருங்களேன் எப்படி அழுகுறாங்க பாருங்கள். தூங்கிட்டாங்க. அவங்க நல்லா படுக்கட்டும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டதுக்கு திருப்பி எந்திரிச்சிட்டாங்க. திருப்பி நான் என்ன பண்ணேன், திருப்பி ஆட்டி விட்டு கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் பால் வாயில் வச்சு விட்டேன். சரி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சு விட்டேன். ஆனால் அவங்க அது குடிக்கவே இல்லை. வாயில் வச்சுட்டே இருந்துட்டு அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவும் பார்த்திங்கன்னா கழுத்து ஒரு மாதிரி வச்சு படுத்திருந்தாங்க. அவங்களே நேராக படுக்க வச்சுட்டு 2 பேருக்கும் கொசு வலை போட்டு விட்டேன். கொசு வலை போட்டுட்டு தூங்க வச்சிடலாம், கொசு கடிக்காமல் இருக்கும்ல, அதனால் கொசு வலையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு பொத்தி விட்டுட்டு பால் குடிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் விட்டுட்டாங்க. ஸோ அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்கள சமாளித்து எல்லாம் இது பண்ணி தூங்க வச்சுட்டு கொசு வலையெல்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு ஓகே நம்மளும் தூங்க போகலான்னு நினைக்கிறப்ப திரும்பி எழுந்திரிச்சாங்க. நான் திருப்பி ஆட்டி விட்டுட்டே இருந்தேங்க. மொத்தத்தில் எனக்கு எப்போயுமே தூக்கன்றது கிடையாது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக என்னை தூங்கவே விடலை. இந்த ஃபீவர் வந்தப்பையும் 2 டேஸ் அப்படி தான் என்னை தூங்கவே விடலை. நான் முழிச்சிட்டே தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க பெரிய பாப்பா. சின்ன பாப்பா கூட தூங்கிட்டாங்க, பெரிய பாப்பா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஓகேங்க, நான் என்னோடய வீடியோ இதோட முடிச்சுக்கறேன். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க நான். அதுக்கப்புறம் பாப்பாவோட வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே சொல்லுங்கள் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக போடுறேன் அந்த வீடியோஸை. நீங்கள் சொல்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அது உங்கள் பிரகன்யா குட்டியோட வீடியோஸ் நிறையா பேர் கேட்குறீங்க. எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததே பெருசு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளோ தூரம் எனக்கு சப்ஸ்கிரைபர் இப்போ ஏறி இருக்காங்கன்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்திருக்குது. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பேசினேன். என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நிறையா பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பாப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. என்னோடய நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, பாய்ங்க.